அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானி இலா யௌமித்தீன். அல்லாஹும்ம அல்லிம்னா மா யன்ஃபஉனா வன்ஃபஉனா பிமா அல்லம்தனா ஸித்னா இல்மா. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபஅ வ மின் கல்பின் லா யஹ்ஷா வ மின் நஃப்ஸின் லா தஷ்பா வ மின் தஅவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபையை கொண்டு அல் ஹிதாயா இஸ்லாமிய கல்விச்சாலையின் சார்பாக நாம் தொடங்கி இருக்கக்கூடிய அல் குர்ஆனை ஓதுதல் கற்கை நெறி என்ற ப்ராக்டிக்கல் ரெசிடேஷன் கோர்ஸ் என்ற கற்கை நெறியில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் ரப்புல் ஆலமீனுடைய புறத்திலிருந்து அன்பும் கருணையும் என்றென்றும் உரித்தாகட்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். தலபுல் இல்ம ஃபரீதத்தன் அலா குல்லி முஸ்லிம். கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாகும் என்ற ஹதீஸை நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். அல்ஹம்துலில்லாஹ். அல் இல்ம் அப்படின்னு சொன்னால் கல்வி. கல்வின்னு சொல்லி இங்கே நாடப்படுறது எதுன்னு கேட்டிங்கனாக்கா மார்க்க கல்வியை. இந்த மார்க்க கல்வி அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன? மார்க்க கல்வின்னு சொன்னால் அல்லாஹு தாலாவை அறிவது, அவனுடைய ஷரியத்தை அறிவது, இதுதான் மார்க்க கல்வி. அல்லாஹ் யார், அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவனுடைய வல்லமைகள் என்ன, அவனுடைய பெயர்கள் என்னென்ன, அவனுடைய பண்புகள் என்னென்ன போன்ற விஷயங்களை அறிவது. அதே மாதிரி அல்லாஹு தஆலா குர்ஆனின் மூலமாகவும் சஹீஹான ஹதீஸின் மூலமாகவும் வஹியாக நமக்கு அவனுடைய தூதராகிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு ஏவியது, தடுத்தது போன்ற எல்லா விஷயங்களை அறிவது தான் ஷரியத்தை அறிவது என்பது. இந்த மார்க்க கல்வியை தேடி படிப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாக இருக்குது. இப்போ மார்க்க கல்வியை தேடி படிக்கிறது அப்படின்னா என்ன? ஒரு மனிதர் எல்லா கல்வியையும் ஒரே நேரத்தில் படித்து கொள்ள முடியுமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக முடியாது. இப்போ இந்த இடத்துல நாடப்படுவது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு மனிதர் ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் அந்த செயல் குறித்து மார்க்கத்தினுடைய வழிகாட்டல் என்ன ஏவப்பட்டிருக்கிறது, என்ன தடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத தெரிந்து ஒரு செயலை செய்வது தான் கல்வியை தேடுவது என்பது. இப்போ ஒரு மனிதர் ஒது செய்ய போகிறாரு. இப்போ ஒது செய்ய போகிற அந்த மனிதர் ஒதுவை எவ்வாறு செய்வது என்று தேடி படித்து கொள்வது அவருக்கு அது கட்டாயமாகுது. ஒரு மனிதர் தொழ போகிறார். இப்போ தொழக்கூடிய ஒரு மனிதர் எவ்வாறு தொழுவது அப்படிங்கிறத நம்ம தேடி படித்து கொள்வது அந்த மனிதர் மீது கடமையாகுது. ஒரு மனிதர் நோன்பு வைக்க போகிறாரு. இப்போ நோன்பு வைக்கக்கூடிய அந்த மனிதர் நோன்பை எவ்வாறு நோற்பது என்பதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டியது, தேடி அதனுடைய அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவருடைய கடமையாக இருக்கிறது. இப்படி தான் எல்லாமே. ஒரு ஒருத்தர் வியாபாரத்தில் ஈடுபடுறாரு. வியாபாரத்தில் ஈடுபடும் போது அந்த வியாபாரம், அவர் செய்யக்கூடிய அந்த வியாபார நடவடிக்கையெல்லாம் ஹலாலா ஹராமா, அவர் சம்பாதிக்கக்கூடிய விதம் ஹலாலா ஹராமா, ஸோ இதெல்லாம் தேடி படித்து கொள்ள வேண்டியது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு கட்டாயமாக இருக்குது. ஒரு மனிதர் திருமணம் செய்ய போகிறார். அப்போ திருமணம் செய்ய போகிறதுக்கு முன்னாடி இஸ்லாம் திருமணத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கிறது என்பதை தேடி படித்து கொள்ள வேண்டியது அவர் மீது கடமையாகுது. அப்போது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தான் எந்த காரியத்தை செய்ய போகிறோமோ அந்த காரியத்தை செய்வதற்கு முன்னதாக மார்க்கத்தினுடைய வழிகாட்டல் என்ன என்பதை தேடி படித்து அதனுடைய அறிவை பெற்றுக்கொள்வது அவர் மீது கடமையாகுது. இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஏன் மார்க்க கல்வியை தேடி படித்து கொள்ளணும்? தான் தோன்றித்தனமாக ஒரு விஷயத்தை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டாக்க கண்டிப்பாக முடியாது. ஏன் அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய ஒரு செயல் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் இடத்துல அந்த காரியம் ஏற்கப்படுறதுக்கு ரெண்டு நிபந்தனைகள் பூர்த்தியாகணும். ஒரு நிபந்தனை, அது இஹ்லாஸாக அல்லாஹு தஆலாவுக்காகவே செய்யப்பட்டதாக இருக்கணும். அந்த செயல் வேற ஒருவருக்காக செய்யப்பட்டதாக இருக்கக்கூடாது. அது அல்லாஹுக்காக மட்டுமே அந்த காரியத்தை செய்யப்பட்டதாக இருக்கணும். இதை பற்றி நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இரண்டாவது நிபந்தனை என்னென்னா, அந்த செயல் மார்க்கத்தில் வழிகாட்டப்பட்டிருக்கணும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செயலை ஹதீஸின் மூலமாக நமக்கு வழிகாட்டி இருக்க வேண்டும். குர்ஆனிலோ சஹீஹான ஹதீஸிலோ ரெண்டுமே வஹி தான். அந்த வஹியின் மூலமாக நமக்கு அந்த வழிகாட்டுதல் இருக்க வேண்டும். ஸோ இந்த ரெண்டு நிபந்தனை பூர்த்தி ஆனாதான் ஒரு அமல் இறைவனிடத்தில் ஏற்கப்படும். இல்லைன்னு சொன்னால் யார் வேணாலும் மார்க்கத்தில் புதுசாக இபாதத்தை உண்டாக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். இன்றைக்கி ஒருத்தர் தோணுது, இந்த இபாதத்தை புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுவோம், இன்னைக்கு நாளைக்கு ஒன்று தோணும், அவர் மார்க்கத்தின் பெயரில் புதுசாக ஒரு இபாதத்தை கிரியேட் பண்ணுறது. ஸோ இப்படியாக
இதெல்லாம் செய்வது கூடுமா? நிச்சயமாக கிடையாது. அல்லாஹ்வினுடைய புறத்தில் இபாதத்தை ஏற்கப்படுவதற்கு இந்த 2 நிபந்தனைகள், அதாவது ஒன்று அல்லாஹ்வுக்காகவே செய்யப்பட்டிருக்கணும், இன்னொன்று மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நமக்கு ஹதீஸின் மூலமாக நமக்கு வழிகாட்டி இருக்க வேண்டும். ஸோ இப்படி 2 நிபந்தனைகள் இருக்குது. அதனால் இந்த விஷயத்தை தேடி படித்து கொள்வது, இது ஹதீஸில் இருக்குதா, இது குர்ஆனில் நமக்கு வழிகாட்டுதல் இருக்குதா, அல்லாஹ் தஆலா நமக்கு இதை சொல்லியிருக்கிறானா என்பதை தேடி படித்து அந்த அமலை செய்ய வேண்டியது ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும், அந்த செயலை செய்ய போகிற அந்த முஸ்லீமின் மீது கடமையாக இருக்குது. இப்போ தொழுகைக்கு முன்னாடி நம்ம ஒது செய்கிறோம். இப்போ ஒது செய்கிறதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது, எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு. ஒருத்தர் இப்போ என்ன, தொழுகைக்கு சுத்தம் வேணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் குளிச்சுட்டு நேரடியாக ஒரு குளிச்சுட்டேன் அதனால் சுத்தமாக இருக்கேன் அதனால் ஒதுலாம் செய்ய தேவையில்லைன்னு சொல்லி நேரடியாக தொழுதுற முடியுமா? தொழுவ முடியாது. நிச்சயமாக ஒதுவு எப்படி செய்யணும் அப்படின்னு தேடி படித்து அதன் அடிப்படையில் அந்த ஒதுவை செய்வது இறைவனிடத்தில் அந்த அமல் ஏற்கப்படும். அதே மாதிரி ஒருத்தர் தொழுவைக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது, அந்த வழிமுறையை பின்பற்றாமல் இறைவனை வழிபடுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு வேறு விதத்தில் இபாதத்தை செஞ்சு அதுக்கு தொழுகைன்னு பேர் வச்சா அது அந்த இபாதத்து தொழுகை ஆகுமா? கண்டிப்பாக ஆகாது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அந்த வகையில் அந்த தொழுகையை அமைச்சிருக்கணும். ஸோ அதுதான் ஒரு இபாதத்தை ஏற்கப்படுவதற்கான ஒரு காரணமாக இருக்கும். அப்போ கல்வியை தேடி படித்து அதன் அடிப்படையில் அந்த இபாதத்தை அமைத்துக் கொள்வது ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கடமையாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, அபுதாவுதில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸில், ஒரு ஆலிமுக்கும் ஒரு ஆபிதுக்கும், அதாவது ஆலிம்னு சொன்னால் அறிஞர், ஆபிதுன்னு சொன்னால் வணக்க வழிபாடில் ஈடுபடக்கூடியவர். இப்போ இவங்க 2 பேர்த்துக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னாக்க, ஃபதுல் ஆலிம் அலல் ஆபிது, வணக்கசாலியை விட ஒரு கல்வி படித்து அதன் அடிப்படையிலே தன்னுடைய அமலை அமைத்து கொள்வதற்கான வித்தியாசம் என்னென்னா, சந்திரனுக்கும் வானத்தில் நம்ம நட்சத்திரங்கள் இருக்குது, அந்த நட்சத்திரங்களை விட நிலாவுக்கு ஒரு கூடுதல் சிறப்பு இருக்குதுல்ல. வானத்தில் எத்தனையோ நட்சத்திரம் இருக்குது, ஆனால் சந்திரனுக்குன்னு ஒரு வெளிச்சம் இருக்குதுல்ல. நம்ம எல்லாமே ஒளி கொடுக்கக்கூடியது, ஆனால் நட்சத்திரத்தை விட எவ்வளோ நட்சத்திரங்கள் இருந்தாலும் அந்த நிலாவுக்குன்னு ஒரு பிரகாசமும் ஒரு சிறப்பும் ஒரு வெளிச்சமும் இருக்குதுல்ல. அந்த வெளிச்சத்தை போன்று உள்ளவர் தான் யாருன்னு சொன்னாக்கா இந்த ஆலிம். அதாவது ஒரு விஷயத்தை கற்று அறிந்து அதன் அடிப்படையில் தன்னுடைய அமலை அமைத்து கொள்ளுவார். ஒருவர் இபாதத்தில் ஈடுபடுறாரு, ஆனால் கல்வியை தேடி படித்து அவர் ஈடுபடலை. ஆனால் அதே சமயம் ஒருத்தவர் கல்வியை தேடி படித்து அதன் அடிப்படையில் தன்னுடைய அமல்களை அமைத்து கொள்கிறார். இவருக்கும் எந்த கல்வியை தேடாமல் இபாதத்தை செய்கிறவருக்குமான வித்தியாசம் என்னென்னா, சந்திரனுக்கும் ஏனைய நட்சத்திரங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் மாதிரி. அப்போ இவ்வளவு ஒரு சிறப்பு கல்வியை தேடி படித்து அதன் அடிப்படையில் தன்னுடைய அமல்களை அமைத்து கொள்வதற்காக இருக்கக்கூடிய சிறப்பாக இருக்குது. இப்போ ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய கல்வியை தேடி படித்து அதன் அடிப்படையில் தன்னுடைய அமல்களை அமைத்து கொள்ள வேண்டும். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி ஒது செய்கிறதுக்கு அதனுடைய வழிமுறை என்னங்கிறத நம்ம தேடி படித்து கொண்டோமோ, அதே மாதிரி குர்ஆனை ஓதுறதுக்கு எது அவசியம் அப்படின்னா, அரபு எழுத்துக்களை சரியாக தேடி படித்து கொள்வது அவசியமாக இருக்குது. அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் அல் ஹிதாயா இஸ்லாமிக் அகாடமி வழங்கக்கூடிய கோர்ஸில் உங்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கிறீங்க. ரப்புல் ஆலமீன் இதை சரியான முறையில் எத்தி வைப்பதற்கும் சரியான முறையில் கற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் நம்மளுடைய ஓதுதலை சிறப்பாக ஆக்கி கொள்வதற்கு ரப்புல் ஆலமீன் நமக்கு உதவி செய்யக்கூடியவனாகும். அவனிடத்தில் நாம் ஆதரவு வைத்து இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வகுப்புகளை நம்ம தொடங்குவோம். அல்ஹம்துலில்லாஹ். பாடங்களுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி நம்மை நாம் சில விஷயங்களை கொண்டு நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. முதல் விஷயம், ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு அமல் ஏற்கப்படுவதற்கு முதல் விஷயம் இஹ்லாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். உள தூய்மைன்னு சொன்னால் இறைவனுக்காக மட்டுமே அந்த காரியத்தை நாம் செய்பவர்களாக இருக்க வேண்டும். நாம் தர்மம் செய்கிறோம், அதை இறைவனுக்காக, இறைவன் இதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக செய்யணும். நம்ம தொழுகிறோம், இறைவன் இந்த தொழுகையை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக செய்கிறோம். நம்ம நோன்பு வைக்கிறோம், இறைவன் என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த நியத்தோடு தான் செய்யணும். அதை விட்டுட்டு இவர் பெரிய நோன்பாளின்னு பேர் எடுக்கணுங்கிறதுக்கோ, இவர் பெரிய தொழுகையாளின்னு பேர் எடுக்கணுங்கிறதுக்கோ, இவர் பெரிய வள்ளல் அப்படின்னு பேர் எடுக்கிறதுக்காகவோ நம்ம இந்த விஷயத்தை செய்தோம்னு சொன்னால் அந்த அமல்களுக்கு எந்த பெருமதியும் இருக்காது இறைவனுடைய புறத்திலிருந்து. நாம் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அது இறைவனுடைய பொருத்தத்திற்காக மட்டுமே செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பாடம் நடத்தக்கூடிய நாம இருந்தாலும் சரி, இதனுடைய நன்மையை முழுமையாக இறைவனுடைய புறத்திலிருந்து எதிர்பார்த்தவராக நம்ம இருக்கணும். அதே மாதிரி கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் சரி, நம்ம நாளைக்கு படித்து முடித்து
பிறரை குறை காண்பதற்காகவோ ரொம்ப சூப்பராக ஓதக்கூடியவர் அவர் அப்படின்னு பேர் எடுக்கணும் அப்படிங்கிற அதற்காக நம்மளுடைய நியத்தை வச்சுக்கக்கூடாது. அதே மாதிரி நல்லா படித்து முடித்தா சர்டிஃபிகேட் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த மாதிரியான நோக்கங்களெல்லாம் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணக்கூடாது. அதெல்லாம் நமக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடாது. நம்மளுடைய பிரதான நோக்கம் இறைவனுடைய பொருத்தத்தை பெறணும், இறைவனுக்காக இந்த கல்வியை கற்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நோக்கி தான் நம்மளுடைய பயணத்தை அமைத்து கொள்ள வேண்டும். இது இஹ்லாஸ்ன்னு சொல்லக்கூடிய உல தூய்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முதல் விஷயம் இது. ஏன்னா சுஃபியான் அஸ்-சௌரி போன்ற சலஃபு சாலிஹீன்கள் சொல்கிறாங்க, தலபுனல் இல்ம சும்ம தலபுனன் நீயா அப்படின்னு. கல்வியை கற்க வேண்டும் அப்படின்னு இமாம்களே, முன் சென்ற சலஃபு சாலிஹீன்களான இமாம்களே கல்வியை கற்க தொடங்கியிருப்பாங்க. ஆனால் அந்த கல்வி போக 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 இந்த கல்வியிலிருந்து நாம் அடையக்கூடிய இந்த அறிவினுடைய நோக்கம் என்பது இறைவனுடைய பொருத்தத்தை பெறுவது என்பதாக ஆகும் பொழுது தங்களுடைய நியத்தை சரி செய்து கொள்வாங்க. பிறருக்கு காட்டுவதற்காக கல்வி கற்பது, விவாதம் செய்வதற்காக கல்வி கற்பது போன்ற விஷயங்களை விட்டு தங்களை தவிர்த்து கொண்டு இறைவனுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக மட்டுமே, இறைவனுடைய ஷரியாவை அறிவதற்காக மட்டுமே கல்வியை கற்பது என்பதாக தங்களுடைய நியத்தை அவர்கள் சரி செய்து கொள்வாங்க. நம்மளும் நம்மளுடைய கல்வி பயணத்தில் அந்த மாதிரியான தூய எண்ணத்தை உடையவர்களாக நாம் ஆகணும். இஹ்லாஸுக்கு அடுத்தது நம்ம இந்த பயணத்தில் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது பொறுமையும் இருக்கணும், தொடர் ஆர்வமும் இருக்கணும், தொடர் முயற்சியும் இருக்கணும். ஸோ இந்த 3 விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்குறோம். எந்த பாடத்தில் எந்த சந்தேகம் இருந்தாலும் நம்மளோட வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு கேளுங்க. நம்ம இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடியவர்களாக நம்ம இருப்போம் இன்ஷா அல்லாஹ். நம்ம ஏற்கனவே இந்த கோர்ஸ் ஓரியன்டேஷன், அதாவது அர்க்கன் ஏரியா அறிமுக வகுப்பில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோர்ஸினுடைய நோக்கம் தொழுகையில் இருக்கக்கூடிய விஷயங்களை சீர்படுத்தி கொள்வது அப்படின்னு இருக்கிறதுனால இதை அப்பப்போ ஸ்பாட்லேயே நீங்கள் உங்களை ஓத வச்சு இதை இப்படி ஓதணும், இதை இப்படி ஓதணும் அப்படிங்கிறத தர்த்தீப் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு ஏற்றமான ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனோட ஒரு ஆயத்தையும் ஒரு விஷயத்தையும் எவ்வாறு ஓத வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவுபட ஒரு நோட்ஸும் உங்களுக்கு வழங்கப்படும். அதையும் நீங்கள் ஒரு நோட்ஸாக, ஒரு உதவிக்காக, உங்களுடைய ஓதுதலை சீர்படுத்தி கொள்வதற்கு ஒரு உதவியாக அந்த நோட்ஸையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். பயன்படுத்தி இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய நோக்கத்தை அல்லாஹ்வினோட உதவியை கொண்டு நம்ம வெற்றிகரமாக நம்ம அடையணும் அப்படின்னு சொல்லி துவா செஞ்சுக்குவோம். அல்ஹம்துலில்லாஹ், எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்து அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெறுபவர்களாக நாம் ஆக வேண்டும் என்று பிரார்த்தித்து நம்முடைய இந்த அறிமுக வகுப்பை முடித்துக் கொள்கிறேன். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ். அகூலு கௌலி ஹாதா அஸ்தகுஃபிருல்லாஹ் லி வலக்கும் அஸ்தகுஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.